ரட்சிப்பின் தேவனாம் ஆண்டவராக இயேசுவின் நாமத்தில் அன்பானவர்களே, உங்களை வாழ்த்துகிறோம். யோனா முதல் அதிகாரத்தில் 2வது வசனம், நீ எழுந்து மகா நகரமாகிய நினிவேவுக்கு போய் அதற்கு விரோதமாக பிரசங்கி, அவர்களுடைய அக்கிரமம் என் சமூகத்தில் வந்து எட்டியது என்றார். அன்றைக்கும் சரி, இன்றைக்கும் சரி, பரிசுத்த ஆவியான தேவன் எங்கெல்லாம் பாவங்கள் மிகுந்திருக்கிறதோ, அக்கிரம செயல்பாடுகள் வளர்ந்திருக்கிறதோ, அங்கெல்லாம் தனது ஆவியின் ஏவுதலால் அந்த பாவத்தை கண்டித்து உணர்த்தும்படி தான் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒவ்வொரு ஊழியக்காரர்களுக்கு மாத்திரமல்ல, ஒவ்வொரு விசுவாசிகளுக்கும் அந்த பலனை தந்திருக்கிறார். ஏன் உங்களுடைய குடும்பத்தில் கூட, உங்களுடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் நீங்கள் பார்க்கிற பலவிதமான கேடான பழக்க வழக்கங்கள், செல்போன் அடிமைத்தனங்கள், மறைவான பாவ பழக்க வழக்கங்கள் அவருடைய எதிர்காலத்தின் ஆசீர்வாதங்களை அது தடுத்துவிடும். அது எச்சரிக்கை பண்ணும்படி யோனாவுக்கு சொன்னது போல தான் இன்றைக்கு உங்களுக்கும் நமக்கும் சொல்லுகிறார். ஆனால் நடந்தது என்ன? யோனா என்ற அந்த ஊழியக்காரனும் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் அவர் தர்சீஸ் என்று சொல்லும் ஒரு ஊருக்கு கப்பல் ஏறி அவர் போய்விட்டார். அவருடைய விளைவு சமுத்திரம் கொந்தளித்தது. ஏதோ அவரை சமுத்திரத்தில், அந்த படகில் கப்பலில் இருந்த ஜனங்கள் இந்த யோனாவை சமுத்திரத்தில் தூக்கி எறிந்து விட்டார்கள். என் அன்பானவர்களே, வழி தவறி போகும்போதெல்லாம் நமது வாழ்க்கையில் ஒரு புயல் வீசுவதை நாம் காண்போம். இந்த ஆராதனையில், இந்த செய்தியில், இந்த கால வேளையில் நீங்கள் இதை உணர்ந்து பாருங்கள். உங்களுடைய சொந்த வாழ்க்கையில் ஆண்டவராக இயேசுவை பின்பற்றுவதை விட்டு அவர் சொல்வதை கேட்டு, இவர் சொல்வதை கேட்டு, ஊர் சொல்வதை கேட்டு, உலகம் சொல்வதை கேட்டு, அல்லது மற்றவர்களுடைய தவறை நான் சுட்டி காட்டினால் அவர்கள் என்னை என்ன நினைப்பார்களோ, எப்படியாகிலும் போகட்டும் எனக்கென்ன என்ற ஒரு மனநிலையில் யோனாவை போல நாம் நமது சொந்த வழிகளில் போவோம் என்று சொன்னால், நமது ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் சரி, தின வாழ்க்கையிலும் சரி, காரணமில்லாத ஒரு புயல் வீசுவதை நாம் காண்போம். தேவ சமூகத்தில் உட்கார்ந்து நாம் தேவ சமூகத்தை தேடி ஆவியானவருக்குள்ளே நாம் சிந்திக்கும் போது தான் நமக்கு முன்னால் காரணமில்லாமல் ஒரு புயல் ஏன் வீசுகிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்வோம். என் அன்பானவர்களே, தேவனுடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படியும் போது தான் அவருடைய மகத்துவமான அடையாளங்களும் அவருடைய அற்புதங்களும் நமது வாழ்க்கையில் வரும். அது வீடாக இருக்கட்டும், குடும்பமாக இருக்கட்டும், நண்பர்களாக இருக்கட்டும், சொந்த பந்தங்களாக இருக்கட்டும், சொந்த பிள்ளைகளாக இருக்கட்டும், அவர்களுடைய தவறுகளை இயேசுவின் நாமத்தில் மிக அன்பாக கண்டித்து உணர்த்தும் போது தான் அவர்கள் வாழ்க்கையில் தேவனுடைய விசேஷித்த ஒரு அற்புதம், ஒரு தொடுதல் அவர்களுக்கு கிடைக்கும். நாம் ஒருபோதும் ஊருக்கு பயந்து, மற்றவர்களுக்கு பயந்து, சொல்ல வேண்டியதை சொல்லாமல் நாம் வேறொரு வழியில் போகும்போது புயல் வீசத்தான் செய்யும். நாம் மனம் திரும்பி தெய்வ சமூகத்தை தேடுவோமா? ஜெபம் செய்வோம். நல்ல ஆண்டவரே, யோனாவை அழைத்து, இதோ நீ நினிவேயில் போய் பாவங்களை கண்டித்து உணர்த்து என்று சொன்னீர் என்றால் அந்த பாவத்தில் அவர்கள் அழியக்கூடாது என்று சொல்லி, ஆனால் யோனாவோ உன் வார்த்தைகளை மீறி தர்சீசுக்கு ஓடி போனான். புயல் வீசியது. ஆமாண்டவரே, அதை யோனா உணரும்படி செய்தீர். இன்றைக்கு இந்த செய்தியை கேட்டிருக்கிற உமது பிள்ளைகள் இந்த சத்தியத்தை உணரும்படி நீ செய்கிறதற்காக ஸ்தோத்திரம். உன் சித்தத்தை செய்கிறவர்கள் தான் பாக்கியவான்கள். உமது நாமம் மகிமடையும்படி என்னோடு ஜெபிக்கிற உமது பிள்ளைகளை அபிஷேகியும் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.